ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எந்த காரணமுமே இருக்காது. அதாவது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு இருக்காது. கரப்பானோ, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. பரம்பரை காரணமாக சின்ன வயசுலேருந்தே நெறைய பேருக்கு பாதங்கள்ல இந்த வெடிப்பு உண்டாகலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் வந்து சரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு பாதம் எப்பவுமே வறட்சியான ஒரு தன்மை இருக்கும். தோலுமே வந்து வறட்சியான ஒரு தன்மை இருக்கும். இவங்க வாதம் சார்ந்த ஒரு உடலினரா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு புளிப்பான உணவுப் பொருட்கள் மேல அதிக விருப்பம் வந்து இருக்கும். இப்படி ஒரு நபருக்கு பாத வெடிப்போட அவங்களுக்கு பரம்பரையாவே இருக்கு அப்படின்னா, அவங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கணும். வாரத்துல ஒரு நாளாவது திரிஃபலா சேர்ந்த எண்ணெய நம்ம உடல் முழுவதுமாக பூசி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான வெந்நீர்ல வந்து நம்ம குளிக்கலாம். இந்த மாரி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடிய வழக்கத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு, வெளிப்பகுதியில கிளிஞ்சல் மெழுகோ, இல்ல ஆமணக்கு எண்ணெய வந்து வெளியில பூசுறது, இல்ல நெய் சேர்த்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்றது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்.